வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் மனோகரா. வாங்க கதையை தொடரலாம். அந்த குரலுக்குரிய ஆளை வீரர்கள் தேட மாயமா திரை விலகி மூடுது. மேஜை மேல இருந்த பூஜாடி கீழே விழுகுது. வீரர்கள் திரைச்சீலையை தள்ளிட்டு தேடி போறாங்க. அவங்க போனதும் திரும்பவும் திரைச்சீலை விலகி மூடுது. அப்ப திடீர்னு மேஜை மேல இருந்த ஒரு யானை பொம்மை காத்துல எந்திரிக்க அதை பார்த்த வீரர்களுக்கு ஒரே ஆச்சரியம். வீரர்கள் காலடி சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. சவுண்ட் வருதே தவிர ஆளை காணோம். அந்த சவுண்ட் வர திசைய வீரர்கள் சுத்தி வளைக்க ஒரு வீரனை தள்ளி விட்டுட்டு அந்த ஜன்னல் வழியா அரூபமா இருக்கிற கேசரிவர்மர் தப்பிச்சு போயிடுறாரு. அதே சமயம் பத்மாவதி கிட்ட மனோகரன், அம்மா, குறையோடி விட்ட புண்ணுக்கு புணுகு பூச்சு, பொல்லாங்கு காரியோட போலி வேடத்தை பொசுக்க பொறுமை, பொறுத்ததெல்லாம் போதும் அம்மா, உத்தரவு கொடுங்க, உரு தெரியாம ஆக்குறேன் அந்த ஊர்கடுப்பவளன்னு கோவமா அவங்க அம்மா கிட்ட கேட்கிறார் மனோகரன். பத்மாவதி அமைதியா மனோகரன்ட்ட இருன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. போய் ஒரு மரப்பெட்டியில இருந்து ஒரு வாழை எடுத்துட்டு வர்றாங்க. அந்த வாழை பார்த்ததும் அத ரொம்ப சந்தோஷத்தோட வாங்கிட்டு, அம்மா, ஒரே வீச்சு, வேசக்காரி வசந்தா தொலைந்தாள்னு சொல்றார் மனோகரன். அதுக்கு ராணி, ஒரு செல்வா, அதை விட ஒரு புண்ணியமான காரியத்துல உன்னை ஈடுபட சொல்றேன்னு சொல்றாங்க. என்னம்மா அதுன்னு மனோகரன் கேட்க, இந்த வாள் ஏது தெரியுமான்னு ராணி கேட்க, கொஞ்சம் யோசிச்சுட்டு, நாடகத்துல கூட இது மாதிரி ஒரு வாழை பார்த்தேன்னு சொல்றார் மனோகரன். அதே சமயம் மந்திரி ராஜபிரியன் கிட்ட, நாடகத்துல வந்தது போலிவாள், நான் சொல்றது போர்வாள், மனோகரனோட பாட்டனார் மகாராணியோட அப்பா அதிவீர சுந்தரருடையது அந்த வாள்னு சத்தியசீலர் சொல்ல ராஜபிரியனுக்கு ஒரே அதிர்ச்சி. அதிவீர சேரர், நாடக பேர் அதிதீர சூரர்னு ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாக்குறார் ராஜபிரியன். அப்புறம்னு மந்திரி கிட்ட ராஜபிரியன் கேட்க, பாண்டியன் முத்து விஜயன் எதிர்பாராத முறையில மனோகரனோட பாட்டனார ஜெயித்து ரத்ன சிம்மாசனத்தையும் கைப்பற்றினான். போர் முனையில காயம்பட்ட பாட்டனார் சாகும் தருவாயில முத்து விஜயனை பழிவாங்குற பொறுப்ப குழந்தை மனோகரன் கிட்ட ஒப்படைச்சிட்டு உயிர் நீத்தார். தாத்தாவோட விருப்பத்தை மனோகரனோட தடம் தோள்கள் நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்றார் சத்யசீலர். அதே சமயம் இந்த கதையை ராணி மனோகரன் கிட்ட சொல்லிட்டு, ஆமா மனோகரா, நம்மளோட பரம்பரை ரத்ன சிம்மாசனம் விடுதலை பெறணும்னு சொல்றாங்க. அதை கேட்ட மனோகரன், விடை கொடுங்க, வெற்றிமலை பொழிய வைக்கிறேன், வீணன் முத்து விஜயனோட விழா எலும்ப நொறுக்கிறேன், சூது செஞ்சு பிறரோட நாட்டை சுருட்டிக்கிறவங்க இப்படித்தான் சுருண்டு போவாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா முத்து விஜயனை ஆக்குறேன்னு ஆவேசமா சொல்றார் மனோகரன். அதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட ராணி, செல்வா, நீ சொன்னதை கேட்டு சிந்தை குளிர்ந்ததடா கண்ணே, நம்மளோட பரம்பரைக்கு ஏற்பட்ட களங்கத்தை நீதான் துடைக்கணும்னு சொல்றாங்க. நம்ம பரம்பரைக்கு ஏற்பட்ட களங்கம் பாண்டியன் முத்து விஜயனால மட்டும் இல்ல, பாதகி வசந்த சேனையாலையும் தான். ஏமாந்த காலத்துல வெற்றி முரசு கொட்டிய வெறியனை மட்டும் இல்ல, உங்களோட இன்ப வாழ்க்கையில குறுக்கிட்ட வஞ்சகியையும் விட்டு வைக்காத இந்த வாள்னு ஆவேசமா அந்த வாழை உருவுறார் மனோகரன். ஆனா அவரை பத்மாவதி தடுத்துட்டு, முதல்ல நான் சொன்னது செய் மனோகரா, அப்பா கிட்ட அனுமதி பெற்றுட்டு வான்னு ராணி சொல்ல, வாழை அம்மா கிட்ட கொடுத்துட்டு தலை வணங்கிட்டு அங்க இருந்து அப்பாவை பார்க்க போறார் மனோகரன். மனோகரனோட எண்ணத்துக்கு எந்த முற்றுக்கட்டையும் போடாம மன்னரும் அந்த போருக்கு சம்மதிச்சிடுறார். இந்த செய்திய நாட்டு மக்களுக்கு எல்லாம் முரசு கொட்டி அறிவிக்கிறாங்க. போர், பயங்கர போர், நமது நாட்டோட மானத்தை நிர்ணயிக்கும் போர், வீரர்களே தயாராகுங்கள், வீட்டுக்கு ஒருவர் புறப்படுங்கள்னு வீரமுழக்கிடுறாங்க. போருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட ஆசி வாங்கிட்டு போறதுக்காக மன்னர் முன்னாடி மனோகரனும் ராஜபிரியனும் தலைவணங்கி நிக்க, மன்னர் வசந்த சேனை கிட்ட, வசந்தி, மாலை எடுத்துட்டு வான்னு சொல்றார். மனோகரனோட தோலை தட்டி கொடுத்துட்டு, மனோகரா, மரக்குளத்தோட மகிமையை மாற்றார் உணர செய், எதிரியோட மமதைய மண்ணோட மண்ணாக்குன்னு சொல்ல அதை தலை குனிஞ்சு ஏத்துக்கிறார் இளவரசன் மனோகரன். வசந்த சேனை மாலையை எடுத்துட்டு வர அதை வாங்கி மன்னர் மகனுக்கு போடுறதுக்கு முன்னாடி, என்னோட கண்மணிக்கு நான் தான் வெற்றி மாலை சூட்டுவேன்னு சொல்லி மனோகரனோட கழுத்துல மாலை போட போக வசந்த சேனை முயல மனோகரன் சட்டுன்னு திரும்பி நின்னுட்டு, ராஜபிரியா, வெற்றி பெறதுக்கு முன்னாடி வெற்றி மாலை சூடிக்கிறது வீரர்களுக்கு வழக்கம் இல்ல, போய் வருகிறேன் தந்தையின்னு சொல்ல அவரோட அப்பாவும் வெல்க வாழ்கன்னு வாழ்த்த அங்க இருந்து மனோகரனும் ராஜபிரியனும் கிளம்பிடுறாங்க. தன்னை மனோகரன் அவமானப்படுத்திட்டத ஒரு கோவத்தோட வசந்த சேனை பார்த்துக்கிட்டு இருக்க, அப்ப மன்னர் பின்னால இருந்து, வசந்தி, கோவமா கண்ணே, மனோகரன் சிறுபிள்ளை, மன்னிச்சிடுன்னு அவங்களை சமாதானப்படுத்துறார் மன்னர். அதுக்கு வசந்த சேனை, அவன் மேல எனக்கு கோபம் ஏற்பட்டதே இல்ல, அவன் என்னோட ஆசை செல்வன், அன்பு திருமகன், அவன் என்ன வெறுக்கலாம், ஆனா நான் அவனை வெறுக்க முடியுமான்னு நெஞ்சில விஷமும் நாக்குல தேனுமா பேசுறாங்க வசந்த சேனை. போருக்கு போறதுக்கு முன்னாடி பத்மாவதி மனோகரனுக்கு ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிடுறாங்க. மனோகரன் அவங்க அம்மா காலுல விழுந்து வணங்க அவருக்கு வெற்றி மாலை சூட்டுறாங்க பத்மாவதி. பெற்ற நாடும் பிறந்த பொன்னாடும் மகிழ வெற்றி வீரனாக வா மகனேன்னு ஆசீர்வதிக்கிறாங்க பத்மாவதி. அம்மா, வெற்றி பெற்றால் ரத்தின சிம்மாசனம் வரும், இல்லையேல் ரத்தம் தோய்ந்த இந்த வீரவாள் செய்தி கூற வரும்னு சொல்றார் மனோகரன்.
அப்போ மாலினி ஒரு மதிலுக்கு மேல இருந்து போருக்கு போற கூட்டத்துல இருக்கிற பௌத்த யானன் மேல ஒரு கல்ல தூக்கி வீசி அவர் கை காட்டி யாருக்கும் தெரியாம வர சொல்றாங்க. யாரும் கவனிக்காதபடி அவரும் அவங்கள பார்க்க நழுவிடுறார். அங்க அவருக்காக காத்திருக்காங்க வசந்த சேனை. அவர் அங்க வந்ததும், பௌத்த யானரே, ராத்திரியே புறப்படுறீங்களான்னு கேட்க, ஆமா ஏன்னு கேட்கிறார் அவர். தந்திரமா நடந்துக்கங்கன்னு எச்சரிக்கை குரல்ல வசந்த சேனை சொல்ல, அவன் திரும்பாம செஞ்சிடுறேன், நீங்க கவலையை விடுங்கன்னு நம்பிக்கையா சொல்றாரு அந்த ஆள். அவனோட தலை என்னோட காலடியில கிடக்கணும்னு வசந்த சேனை சொல்ல, அதை கேட்டு ஒரு செகண்ட் அதிர்ச்சி ஆகிறவர் அதை மறுத்துட்டு, அவன் தலைய கொண்டு வந்தா நமக்கு தான் ஆபத்து, அவனை யுத்த களத்திலே கொன்னு அவனோட போர்வாளை உங்ககிட்ட காட்டுறேன்னு சொல்றாரு அவர். ஆமா, பழிய பகைவர் மேல போட்டுடலாம், மனோகரனோட சாவு மர்மமாவே இருந்துட்டு போகட்டும்னு வசந்த சேனை சொல்ல, அப்படியே செய்யறேன்னு சந்தோஷமா ஒத்துக்கிறார் அந்த கைகூலி. நீங்க சொன்னதை செஞ்சுட்டா உங்களுக்கு 1000 பொன் பரிசுன்னு வசந்த சேனை சொல்ல, அம்மணி, நான் போர்வாளை கொண்டு வரேன், நீங்க பொன் மூட்டையன்னு கொலைய பூரிப்பான செய்து கொண்டு வாங்க, பொன் என்ன வைரங்களே அள்ளித்தரேன்னு வசந்த சேனை சொல்ல, சரி அம்மணின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விடைபெற்றுக்கிட்டு போயிடுறார் பௌத்த யானன். தன்னை சுத்தி நடக்கிற சூழ்ச்சி எதுவும் தெரியாம மனோகரனும் ராஜபிரியனும் ரதத்துல ஏறி போருக்கு புறப்படுறாங்க. வசந்த சேனையோட சூழ்ச்சி வெற்றி பெறுமா, மனோகரன் தப்பிச்சிடுவாரா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.